டீச்சர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பார்த்துட்டு இருக்கோம். அது டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேப்பர் கோட் 65 அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு முதன்மை கல்வி அலுவலரின் தனி கோப்பை பராமரிக்கும் அலுவலர் யார்? பள்ளிக்கல்வி இயக்குனர். டயட் என்பதன் விரிவாக்கம். டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். முதுகலை ஆசிரியரின் தகுதிகாண் பருவம் முடித்ததற்கான வழங்கும் அலுவலர் முதன்மை கல்வி அலுவலர். அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் உள்ள இருப்பில் 50% தொகையை தற்காலிக முன்பணமாக அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் அனுமதிக்கும் அலுவலர் யார்? பள்ளி தலைமை ஆசிரியர். பொது வருங்கால வைப்பு நிதியிலிருந்து பெறப்படும் பகுதி இறுதி தொகை சந்தாதார கீழ்கண்ட எந்த காரணத்திற்காக பயன்படுத்தக்கூடாது? சட்ட நடவடிக்கை செலவினம். ஆசிரியர் தேர்வு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1987. அரசு தேர்வுத்துறையால் நடத்தப்படும் தேர்வுகளில் இத்தேர்வருக்கு சொல்வதை எழுதுபவர் நியமன சலுகை வழங்கப்படுவதில்லை. காது கேளாத மற்றும் வாய்ப்பேச இயலாதவர். மேல்நிலை கல்வி மேல்நிலை பொதுத் தேர்வு விடைத்தாள் நகல் பெற செலுத்த வேண்டிய கட்டணம் விடைத்தாள் ஒன்றுக்கு 275 ரூபாய். ஒரு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா பாடநூல் வழங்கப்படும் வகுப்புகள் 6 முதல் 12 வகுப்பு வரை. விலையில்லா நோட்டு புத்தகங்கள் எந்த வகுப்பிற்கு வழங்கப்படுவதில்லை? 12. இடைநிலை கல்வி விடுப்புச் சான்றிதழ் பொது தேர்வுக்கான வினாத்தாள் கூட்டு காப்பாளர்கள் இவரால் நியமனம் செய்யப்படுவார்கள். இணை இயக்குனர் அரசு தேர்வுகள். அரசு உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்சம் ஒதுக்க வேண்டிய பாட வேலைகளின் எண்ணிக்கை 28. வாரத்திற்கு 28 பீரியட். அடுத்தது, கல்வித்துறை அலுவலகங்களில் காசாக்கப்பட்ட உண்டியல் குறித்த பதிவுகள் கொண்ட பதிவேடு டிஎன்டிசி ஃபார்ம் 70. அடுத்தது, தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பவர் பள்ளிக்குழு. தனியார் பள்ளியின் பள்ளிக்குழு செயலரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள். உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் கற்பிக்கும் மானியம் எந்த தேதிக்கு முன்னர் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும்? பிரதி மாதம் 22ஆம் தேதிக்குள். NIOS என்பதன் விரிவாக்கம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங். கிரையான்கள் வழங்கப்படும் வகுப்பு மாணவர்கள் 1 முதல் 2. 1 மற்றும் 2. பொது வருங்கால வைப்பு நிதியில் முன்பணம் பெறுவதற்கான காரணம் எந்த விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது? 15A. ஆங்கிலோ இந்திய பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி வகுப்பறை கான்கிரீட் மேற்கூரையின் உயரம் டேஷ் ஆக இருக்க வேண்டும். 14 அடி. சிறுபான்மையினர் பள்ளிகள் எந்த அடிப்படையில் வகைப்படுத்தலாம்? மதம் மற்றும் மொழி அடிப்படையில். A மற்றும் B. உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளிகளுக்கு மானியம் விடுவிக்கும் தகுதியான அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர். தனியார் பள்ளிகளில் நன்கொடை வசூலிப்பதை உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு தடை செய்தது? 2002. இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 19(1)G மற்றும் 26 படி டேஷ் ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கி நிர்வகிக்க உரிமை உண்டு. நாட்டின் அனைத்து குடிமக்களும். பணிப்பதிவேட்டில் கீழ்கண்ட இனங்களில் ஒன்றை சிவப்பு மையால் பதிவிடுதல் கூடாது. பதவி உயர்வு குறித்த பதிவு. பதவி உயர்வுக்கான தேர்ந்தோல் பட்டியல் கீழ்கண்ட விதிகளின்படி தயாரிக்கப்படுகிறது. தமிழ்நாடு மாநிலம் மற்றும் சார்நிலை பணி விதி 4. டேஷ் நாட்களுக்கு மேல் அரசு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் அலுவலர் மருத்துவ குழுவிற்கு முன் ஆஜராக வேண்டியதில்லை. 60 நாட்கள். அரசு ஊழியரின் ஈட்டிய விடுப்பு கணக்கில் 240 நாட்கள் இருந்தாலும் டேஷ் நாட்களுக்கு மேல் தொடர்ச்சியாக ஈட்டிய விடுப்பு அனுமதிக்க கூடாது. 180. ஈடு செய்யும் தற்காலிக விடுப்பு எத்தனை மாதங்களுக்குள் எடுக்க வேண்டும்? 6 மாதங்கள்.
ஒரு ஆசிரியரின் கல்வி சான்றுகள் அனைத்தும் கீழ்கண்ட எந்த குற்ற செயலில் ஈடுபட்டால் ரத்து செய்யப்படும்? பள்ளி மாணவர்களிடம் ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்ளுதல். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தும் மாநில இணைப்பு முகமை எது? ஆசிரியர் தேர்வு வாரியம். 4 ஜோடி சீருடைகள் ஒரு ஆண்டிற்கு ஒரு மாணவனுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் எந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும்? சத்துணவு உண்ணும் மாணவர்களுக்கு. கீழ்கண்ட ஒன்றில் கூடுதல் பாதுகாப்பு தன்மையுடன் கூடிய மதிப்பெண் சான்றிதழ் வழங்குவதற்காக மேற்கொள்ளப்படுகிறது. 2 பரிமாண பட்டைக்கோடு. மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தற்போது நியமிக்கப்பட்டுள்ள துறை தேர்வுகளின் எண்ணிக்கை 2. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.